சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, என்னுடைய குருவையும் அன்னை வாராகி தேவியையும் வணங்கி, அன்பு நேயர்களே, சுக்கிரனுடைய பெயர்ச்சி. பொதுவாக சுக்கிரன் மாத கிரகம்தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். செவ்வாயாவது 45 நாளைக்கு 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி, சுக்கிரனுக்கு அதை விட குறைவு தான். ஆனாலுமே கூட இந்த முறை, அதாவது 25/9/2022 முதல் 25/9/2022 முதல் 20/10/2022 முறை கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்கள் சுக்கிர பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். புதனுடைய வீட்டில், தனக்கு பிடித்தமான புதனுடைய வீட்டில் இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ கன்னிக்கு வரக்கூடிய சுக்கிரனால் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆராய்ச்சி. இதில் எந்த ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும், எந்த ராசி அன்பர்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் அல்லது ஒரு வருமானம் இல்லை ஏதேனும் ஒரு சின்ன சேஞ்சஸ், சிறு சிறு மாற்றங்கள், இது ஏதாவது நடக்குமா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அதையே ஒரு பதிவாக கொடுப்போம் என்று சொல்லி, இந்த 25/9/2022 முதல் 20/10/2022 வரை சுக்கிரன் கன்னியில் இருக்கிறார். சரி, கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த சுக்கிரன் முழு சுபராக அமைகிறார். ஏன் முழு சுபராக அமைகிறாரு? கடகராசிக்கு ராசி லக்னமானாலும் சரிதான், ராசி ஆனாலும் சரிதான். 4-11க்கு உடையவர். பொதுவாக இந்த 4-11 சொல்கிறோமே, இது ஒரு சிறப்பான பாவம். 4ங்கிறது இரண்டாவது கேந்திரமாக அமைந்தாலும் 4ல் சுக்கிரன் இருந்தால் அவனுக்கு கடைசி வரையிலும் காசு பணத்திற்கு குறைவு இருக்காது. சிறு பணக்காரனாகவே இருந்துன்னு இருப்பான், லட்சாதிபதியாகவே இருந்துன்னு இருப்பான், கடைசி வரை லட்சாதிபதியாகவே இருப்பான். குரு பார்வை பெற்றால் அவன் என்னவா மாறிடுவான்? கோடீஸ்வரனாக மாறிடுவான். அப்படி இந்த சுக்கிரன் 4-11க்கு உடைய சொந்த சுக்கிரன் கடகராசிக்கு 3வது வீட்டில் புதன் வீட்டிலே அமைகிறார். அப்போது கடகராசி அன்பர்களே, பண வரவு, தன வரவு, செல்வ சேமிப்பு இவை அதிகரிக்கும். ஏதாவது ஒரு எஃப்டி போடுற மாதிரி வாய்ப்பு வரலாம், இல்லை ஒரு இன்சூரன்ஸ், ஒரு எல்ஐசியாவது போடுவீங்க. ரொம்ப எதுவுமே இல்லைன்னா ஒரு சீட்டாவது போடுவீங்க, புதிய சீட்டுகளாவது தொடங்க, அதாவது சேமிப்பு சீட்டுகளாவது ஆரம்பிக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் அந்த 4-11க்குரிய சுக்கிரன் 3வது வீட்டில் புதனுடைய வீட்டில் அமைகின்ற காரணத்தினாலே அந்த புதன் உங்களுக்கு 3-12க்கு உடையவர். பைசா வரும், வருமானங்கள் வரும், அவை கூட சேர்ந்து ஒரு வீண்பழி அவமானமும் சேர்ந்து வரும். ஆகையினால பணங்காசு சம்பாதிச்சிடலாம், அது கண்டிப்பாக. ஆனால் பேர் புகழை பொறுத்தவரையில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடகராசி அன்பர்களே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.